புத்திரரும் காத்தும் மானசேயின் பாதி கோத்திரத்தாரும் சுதந்திர பாகத்தை கானானுக்குள் நுழையறக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, வாங்கிட்டாங்க. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். உன்னை போலவே மற்றவர்களையும் இளைப்பாற பண்ணி அவர்களும் உனக்கு கிடைச்ச அதே ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்துக் கொள்ள நீ யுத்த சன்னதராய் கிளம்பணும் யோசுவா சொல்லும் பொழுது அதுல இருந்து என்ன சத்தியத்தை நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னா, ஆசீர்வதிக்கப்பட்டனா நமக்கு தெரிஞ்ச சகோதரர், கூட பிறந்தவர்கள், இல்ல நண்பர்கள், இல்ல உறவினர்கள், இல்ல அறியாதவர்கள், கடவுளுடைய நாமத்தை அறிந்தவர்கள் இன்னுமே அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்படின்னா அவர்களுக்காக நீங்க கிளம்ப வேண்டியது அவசியம். அவர்களுக்காக நீங்கள் புறப்பட வேண்டியது அவசியம் என்று நான் சொல்லுகிறேன். அவர்களோடு என்ன பண்ணணும்னா நீங்க பயணிக்கணும். ஜெபிச்சதுக்கு அப்புறம் சிறையப்பு மாறுறது வேற. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருந்து இன்னொருக்காய் நீ புறப்படும் பொழுது ஆவிக்குரிய ரீதியில அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை, அவர்கள் சுகமாய் வாழ முடியாததற்கு எதிராக ஒரு சூழ்நிலை, அவர்கள் சில காரியத்தை ஜெயிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆண்டோடைய பிள்ளைகள், கிறிஸ்து இயேசுவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்க கிளம்பி அவர்களுக்கு எதிரான யுத்தத்தில் நீங்கள் நின்று பிசாசின் கிரிகளை அழித்து சத்துருவை தோற்கடித்து என்ன பண்ணணும்னா அவர்களை ஆசீர்வாதங்களுக்கு உள்ளாக்கணும். இன்னைக்கு வசனம் சொல்லுது, உங்களுக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, பொல்லாத வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு தான் உங்களுக்கு என்ன பண்ணணும் பிரச்சனை இருக்குது. யோசுவாவுக்கு சொன்னாரு, நீ கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் கொடுப்பேன். ஆசாரியர்கள் போய் யோர்தான்ல கால் வச்சா விளக்குது யோர்தான். அப்படின்னா நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் காலை வச்சுட்டீங்கன்னா அங்க இருக்க இருள் வெளிச்சமாய் மாறும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இன்னும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியலன்னா நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு யுத்த சன்னதராய் நீங்க கிளம்பி போக வேண்டியது அவசியமாய். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்படின்னா எப்படி இங்க யோசுவா சொல்றாரு, நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்கள் இளைப்பாற பண்ணும், நீங்கள் இளைப்பாறுதல் அடைந்தது போல அவர்களும் இளைப்பாறுதல் அடைந்து சுதந்திர பாகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்க கூட வரணும் யுத்தத்துக்கு. அதுதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். சகோதரர்கள், தன்னுடைய ஜனங்கள் அந்த கலாச்சாரத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இங்க பூமிக்கு வந்து வீடுகளிலும் சபைகளிலும் தெருக்களிலும் மலைகளிலும் வனாந்தரங்களிலும் தன்னுடைய பிரசங்கத்தினாலே ஜனங்களை விடுதலையாக்கினார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கினார், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார், மரித்தோரை எழுப்பினார். தங்களை சுதந்திரித்துக் கொள்ள, நிலங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள, தேவன் வேதத்தில் கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நாம் புறப்படணும். அவர்களுக்கு எதிரான யுத்தத்திலே உங்கள் சுவிசேஷத்தின் மூலமாக, உங்கள் ஜெபங்களின் மூலமாக அவங்களை தாங்க வேண்டும். தெரிந்தவர்களே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்பதிலும் தொடர்ந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுற வரைக்கும் நீங்க ஒரு யுத்தம், அவர்களுக்கு எதிரான யுத்தத்தில் தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளினாலும் அதிகாரத்தினாலும் அந்த யுத்தத்தை தோற்கடித்து, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு வேத பகுதிக்காக உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஒரு பகுதியை நம்ம வாசிப்போம். உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். ஆமா, இன்னைக்கு இதுதான் ஒரு வேத பகுதி. அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். யாருக்கு? யாரை பார்த்து யோசுவா இதை சொல்றார்? தேவன் மோசேயை அழைக்கிறார், மோசேக்கு பிறகு யோசுவாவை அழைக்கிறார். யோசுவாவின் மூலமாக இந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் இந்த தேசத்தை கானான் தேசத்தை சுதந்திர பாகத்தை பங்கிடும்படிக்கு யோசுவாவை வச்சு நடத்துறார். அப்ப யோசுவாவை பார்த்து தேவன் சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ கிளம்புங்க, எவ்வளவு நாளைக்கு நீ இப்படி இருப்ப, கவலைப்படாத, பலன் கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு சொல்லி தேவன் யோசுவாவை எழுப்புகிறார். எழுப்பி நீங்க போகணும் கானானுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது யோசுவா யாருக்கிட்ட போறாருன்னா, எடுத்தோடனே பாருங்க, இந்த அதிகாரத்துல 12 வாசிங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். 1:12. பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்திரையும் மானசேயின் பாதி கோத்திரத்தாரையும் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. என்ன சொல்றாரு? இந்த காத்புத்திரரும் ரூபனும் மானசேயின் பாதி கோத்திரத்தாரும் யோர்தானுக்கு இப்புறத்திலே
என்ன பண்ணிட்டாங்கன்னாமா சுதந்திரத்தை வாங்கிட்டாங்க மோசே கிட்ட கேட்டு. அது ஒரு நிமிஷம் வாசிக்கிறேன் கேளுங்க. பண்ணாங்கன்னா இந்த ரூபன் காத்து மானசே கோத்திரத்தாருங்க யோர்தானுக்கு இப்புறத்திலேயே ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம், எங்கிட்ட திரளான ஆடு மாடுகள் இருக்குது, அது மேய்ச்சலுக்கு சரியான இடமா இருக்குது, அதனால இந்த பட்டணங்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி மோசேட்ட கேட்கிறார். மோசே பேசுகிறார், தேவன் பேசுகிறார், மக்கள் பேசுறாங்க. இப்படி ஒரு பெரிய கான்வர்சேஷனை இங்க என்ன பண்ணா 32வது அதிகாரத்துல போகுது. அதன் பிறகு அவர்களுக்கு இந்த பட்டணம் வழங்கவும் பட்டது. அப்ப மோசே பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. உங்கள் சகோதரரும் உங்களைப் போலவே இந்த சுதந்திர பாகத்தை தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் ஆடு மாடுகளும் இங்கே இருக்கட்டும். நீங்க யோர்தானுக்கு அப்புறத்துல வந்து நீங்கள் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி என்ன பண்ணணும்னா அவர்களும் இந்த சுதந்திர பாகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்க வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லி இந்த ஃபைலையெல்லாம் இந்த கோத்திரத்துக்காரங்க சைன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி முன்னாடியே நடந்த சம்பவம். இப்போ யோசுவா வந்து 1வது அதிகாரம் 15வது வருஷத்துல அதனாலதான் கூப்பிடுறாரு. 13 நான் வாசிக்கிறேன். 14 உங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும். உங்களில் யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணியணியாய் கடந்து போய் கடவீர்கள். கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகி மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே சூரியன் உதிக்கும் திசை மட்டும் நேராக கொடுத்த உங்கள் சுதந்திர தேசத்தை திரும்பி அதை சுற்றி சுதந்திரித்துக் கொண்டிருப்பீர்களாக என்றான். அப்பொழுது அவர்கள் யோசுவாக்கு பிரதித்திரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெல்லாம் போவோம். ஆமென், அல்லேலூயா. இதுதான் வேத பகுதி. இந்த 2 வேத பகுதியில் வந்து நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரூபன் புத்திரரும் காத்தும் மானசேயின் பாதி கோத்திரத்தாரும் சுதந்திர பாகத்தை கானானுக்குள் நுழையறக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, வாங்கிட்டாங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அப்பா என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள் அப்படின்னு யோசுவா சொல்றார். யாருக்கு? சகோதரனுக்கு. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட நாம், தேவனால் விடுதலை பெற்ற நாம், தேவனால் சுதந்திர பாகத்தை பெற்றுக்கொண்ட நாம் என்ன பண்றாங்கன்னா அவர்களுக்கு உதவி செய்யணும்னு யோசுவா அழைக்கிறார். அவர்களும் அதே மாதிரி யோசுவாவோட கிளம்பி போய் எத்தியர், எமோரியர், கிர்காசியர் இப்படிப்பட்ட பல ஜாதிகளை, பெரிய ஜாதிகள் எல்லாம் முறியடித்து இந்த மற்ற கோத்திரக்காரரும் தங்கள் சுதந்திர பாகத்தை பங்குவதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவியா யுத்த சனரா புறப்பட்டு போனாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறோம், நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ வர்றான்னு சொல்லி போனாங்க. ஆமென். இது ஒரு பெரிய சுவிசேஷம் மாதிரி அங்க நடக்குது. அப்படின்னு என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனால் நிலங்களையும் சம்பத்துகளையும் சபதரித்து கொண்ட நாம் என்ன செய்யணும்னா, மற்ற சகோதரர்களும் இளைப்பாற பண்ணும்படி அவர்களும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்காக நாம் யுத்த சதனராய் கிளம்ப வேண்டும். எப்படி? அது சுவிசேஷத்தின் மூலமா இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவர்கள் திரளான ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யம் உடைய மக்களா இருக்கிறாங்க. ஆனா உன்னை போலவே மற்றவர்களையும் இளைப்பாற பண்ணி அவர்களும் உனக்கு கிடைச்ச அதே ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள நீ யுத்த சன்னதராய் கிளம்பணும்னு யோசுவா சொல்லும் பொழுது அதுல இருந்து என்ன சத்தியத்தை நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னா, ஆசீர்வதிக்கப்பட்டனா நமக்கு தெரிஞ்ச சகோதரர், கூட பிறந்தவர்கள், இல்ல நண்பர்கள், இல்ல உறவினர்கள், இல்ல அறியாதவர்கள், கடவுளுடைய நாமத்தை அறிந்தவர்கள், சோ இன்னுமே அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்படின்னா அவர்களுக்காக நீங்க கிளம்ப வேண்டியது அவசியம். அவர்களுக்காக நீங்கள் புறப்பட வேண்டியது அவசியம் என்று நான் சொல்லுகிறேன். அவர்களோடு என்ன பண்ணணும்னா நீங்க பயணிக்கணும். அவர்களோடு ஒரு ஐக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அவர்களோடு நீங்கள் பயணிக்கணும். நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், செழிப்பு, சுகம், ஆரோக்கியம், விடுதலை, ஆவிக்குரிய ஒரு விடுதலையான வாழ்க்கையை அவர்களும் மற்ற சகோதரர்களும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக உங்கள் பிரயாணத்தை தொடங்க வேண்டும். அவர்களோட யுத்த சன்னதராய் கிளம்ப வேண்டும். அப்படின்னா என்னன்னா, அவர்களுக்கு விரோதமாய் சில யுத்தங்கள் இருக்குது. ஆவிக்குரிய ரீதியில அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாத அளவுக்கு ஒரு
சூழ்நிலை, அவர்கள் சுகமாய் வாழ முடியாததற்கு எதிராக ஒரு சூழ்நிலை, அவர்கள் சில காரியத்தை ஜெயிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆண்டோடைய பிள்ளைகள், கிறிஸ்து இயேசுவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்க கிளம்பி அவர்களுக்கு எதிரான யுத்தத்தில் நீங்கள் நின்று பிசாசின் கிரிகளை அழித்து சத்துருவை தோற்கடித்து என்ன பண்ணணும்னா அவர்களை ஆசீர்வாதங்களுக்கு உள்ளாக்கணும். உங்களுக்கு கிடைச்ச வீடு, உங்களுக்கு கிடைச்ச நிலங்கள், உங்களுக்கு கிடைச்ச கார்கள், உங்களுக்கு கிடைச்ச பொண்ணு வெள்ளி, உங்களுக்கு கிடைச்ச சுகம், உங்களுக்கு கிடைத்த அதிகாரம், இது எல்லாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்காக என்ன பண்ணா நீங்கள் யுத்த சன்னதராய் கிளம்ப வேண்டும். கிளம்பி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஐக்கியம் கொண்டு அவர்களுக்கு எதிரான சூழ்நிலை, சில வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அங்க போய் அவங்க மேல கையை வச்சு அந்த ரெலில நின்று அந்த வீட்டுல நீங்க ஜெபிக்கும் பொழுது அவங்க மேல இருக்க இருளின் ஆதிக்கங்கள் மாற்றப்படும். இன்னைக்கு வசனம் சொல்லுது, உங்களுக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, பொல்லாத வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு தான் உங்களுக்கு என்ன பண்ணணும் பிரச்சனை இருக்குது. அப்படின்னா மனுஷர்களோட யுத்தம் அல்ல, பொல்லாத இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியான பிசாசு ரி காலப்ரா சேந்தல ரிபி கத்தோரா சிகா, அவன் கூட அவன் மண்டலத்தை உடைச்சு சில வீட்டு மேல அவனுடைய கிரிகளை இருளில இருக்கிற அந்த இருளை போக்கி அங்க ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி அங்க இருக்கிற ஜனங்கள் மீது, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மீது, சகோதரர்கள் மீது ஆசீர்வதிக்கப்பட முடியாம இருக்கிற சூழ்நிலையில அவங்க தலையில கைய வச்சு ஜெபிச்சு பிசாசின் கிரிகளை அழித்து அவங்களுக்கு எதிராக இருக்கிற யுத்தத்தில் நீங்கள் முறியடித்து அவர்களும் இளைப்பாறும் அடைய, அவைகளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, அவர்களும் நிலங்களையும், அவர்களும் வீடுகளையும், அவர்களும் கார்களையும், அவர்களும் வெள்ளியையும் பொன்னையும் சுகத்தையும் அதிகாரத்தையும் அவங்க மற்றவர்களுக்கு வெளியே போய் சில அற்புத அடையாளங்களை செய்யத்தக்க உங்களுடைய அபிஷேகம் அவர்கள் மீது பகிரப்பட வேண்டும். இந்த யுத்தம் என்பது மனிதர்களோடு அல்ல, இது பொல்லாத வானமண்டல பொல்லாத லோகாதிபதியோடு அவனோடு சில யுத்தங்களை செய்யும்படிக்கு நீங்க போனீங்கன்னா என்ன நடக்கும்னா அங்க பிரச்சனைகள் மாற. மோசேக்கு சொன்னாரு, நீ உன் கோலை நீட்டு, உன் கையில ஒரு கோல் கொடுக்குற, அதிகாரம் கொடுக்குற, அந்த அதிகாரத்தை நீட்டினா செங்கடல் பிளக்கும். அங்க போய் தண்ணீர்ல அந்த கோலை நீட்டலாம், தண்ணீர் ரத்தமாய் மாறும். ஆனா யோசுவாவுக்கு சொன்னாரு, நீ கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் கொடுப்பேன். ஆசாரியர்கள் போய் யோர்தான்ல கால் வச்சா விளக்குது யோர்தான். அப்படின்னா நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் காலை வச்சுட்டீங்கன்னா அங்க இருக்க இருள் வெளிச்சமாய் மாறும், அங்க இருக்கிற பிரச்சனைகள் மாறும். நீங்க கால் மிதிக்கிற இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் பெருக ஆரம்பிச்சு. ஆமா, நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் போகிற வீடுகள், நீங்கள் போகிற சபைகள், நீங்க போய் ஊழியம் பண்ணுகிற ஒவ்வொரு நபர், பேசுகிறவரோடு உங்கள் சகோதரர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இன்னும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியலன்னா நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு யுத்த சன்னதராய் நீங்க கிளம்பி போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த காலை நேரத்துல ரீகா மேண்டோ செப்போ லெபான்டோரா சட்டாரா ரீகா தரலா புகா லெமான்டே செக்கே பரடியா இயேசுவின் நாமத்துல நான் உங்களை பிளஸ் பண்ணுகிறேன். இன்னைக்கு கடந்து போக போகிறோம். மாரா ஷேடே லேகே டிபாடா ஷேடா. பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மட்டும் சும்மா தானா வரல, இதே போல ஒரு காரியத்தை தான் செய்ய வந்தார். பிதாவின் இடத்திலிருந்து அவர் சிலதை பெற்றிருக்கிறார். பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியும் திரியேக தேவனும் ஒன்னா இருந்தாங்க. பிதாவினுடைய ராஜ்யத்துல அங்க அழுகை இல்லை, கண்ணீர் கிடையாது, வேதனை கிடையாது, வியாதி கிடையாது, மரணம் கிடையாது. அப்படின்னா அதை இங்க ஸ்தாபிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணாரு, அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் அவர் மாம்சமாகி பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் வந்து நன்மை செய்கிறவராய், இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்படின்னா எப்படி இங்க யோசுவா சொல்றாரு, நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்கள் இளைப்பாற பண்ணும், நீங்கள் இளைப்பாறுதல் அடைந்தது போல அவர்களும் இளைப்பாறுதல் அடைந்து சுதந்திர பாகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்க கூட வரணும் யுத்தத்துக்கு. அதுதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு, மரணத்தை ஜெயிக்கிறாரு, குருடன் கண்களை திறக்கிறாரு, வியாதிஸ்தன் மேல் கைகளை வச்சு சொஸ்தமாக்குறாரு, பிசாசின் கிரியை அழிக்கிறாரு, குறைச்சல் உண்டானவருக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அப்படின்னா அங்க என்ன, அங்க பரலோகத்துல என்ன ராஜ்யத்தின் கலாச்சாரம் இருக்கோ அந்த கலாச்சாரத்தை என்ன பண்றாராம் இங்க வந்து தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய ஜனங்கள் அந்த கலாச்சாரத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இங்க பூமிக்கு வந்து வீடுகளிலையும் சபைகளிலையும் தெருக்களிலும்
மலைகளிலும் வனாந்தரங்களிலும் தன்னுடைய பிரசங்கத்தினாலே ஜனங்களை விடுதலையாக்கினார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கினார், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார், மரித்தோரை எழுப்பினார். அப்படின்னா நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, மரித்தோரை எழுப்ப, குஷ்டரோலை சுஸ்தம் பண்ண, குருடனை பார்வையடை செய்ய, முடவனை நடக்க பண்ண. இப்படி அந்த தேவ ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை இந்த பூமியில நடப்பிக்க இது ஒரு பெரிய ஒரு சூப்பர் நேச்சுரலா இருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நாமளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாம், சுகமாயிருக்கிற நாம், செழிப்பாயிருக்கிற நாம், தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்ட, தேவனுடைய அதிகாரத்தை புரிந்து கொண்ட நாம் இதை இன்னும் அநேக மக்கள் புரிந்து கொள்வதற்கு நமக்கு தெரிஞ்ச நம்முடைய சகோதரர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆத்தும ரீதியில விடுதலையும், சரீர ரீதியில ஒரு விடுதலையும், பொருளாதாரத்தில் ஒரு விடுதலையும், ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும், தேசங்களை சுதந்திரித்துக் கொள்ள, நிலங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள, தேவன் வேதத்தில் கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நாம் புறப்படணும். அவர்களுக்கு எதிரான யுத்தத்திலே உங்கள் சுவிசேஷத்தின் மூலமாக, உங்கள் ஜெபங்களின் மூலமாக அவங்களை தாங்க வேண்டும். தெரிந்தவர்களே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்பதிலும், தொடர்ந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுற வரைக்கும் நீங்க உங்க யுத்தம், அவர்களுக்கு எதிரான யுத்தத்தில் தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளினாலும் அதிகாரத்தினாலும் அந்த யுத்தத்தை தோற்கடித்து ஜெயக்கொடி ஆகிய கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதம் மக்கள் பெற்றுக்கொள்ளணுங்க. ஆமா, அவர்கள் பெற்றுக்கொள்ளதுக்காக நீ யுத்த சன்னதராய் புறப்படும் யோசுவா கூப்பிட்டது போல இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல வந்து சில யுத்தங்களை முடித்து வைத்தார். அதனால சொல்லுது யுத்தம் முடிந்தது. இயேசு கிறிஸ்து முடிந்ததுன்னு சொல்லும் பொழுது எல்லா காரியத்தையும் அவர் பினிஷ் பண்ணிட்டார். அப்படின்னா நம்ம மேல ஒரு கடவுளுடைய இம்பார்ட்டேஷன் இருக்கு, நமக்குள்ள ஒரு கிருபைகள் இருக்கு, வரங்கள் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, வல்லமை இருக்கு. அதை நம்ம கடந்து போய் நம்முடைய மக்களுக்காக இல்ல நம்மளை வேண்டி அழைக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கரங்களை வைக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திர சூழ்நிலைகள் மறையும், வியாதிகள் மறையும். நிச்சயமாக அவர்கள் ஆசீர்வாதமான ஐஸ்வர்யமான காரியங்களை சூழ்நிலைத்துக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து அதைத்தான் அங்க ராஜ்யத்துல நீங்க வந்து செய்தார். அது மட்டும் கிடையாதுங்க. உபாகமம் 15 எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்படுது, அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். உபாகமம் 15 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 15 உன் சகோதரன் உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரில் எளியவன் ஒருவன் இருந்தால், எளியவனாகி உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தினும் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. என்னன்னா, நீ உன் சகோதரனுக்கு உதவ கடவீர்கள் அப்படின்னு யோசுவா சொன்னது போல இங்கேயும் இங்கே சொல்லப்படுகிறது. உபாகமத்துல உன்னுடைய எந்த வாசலிலும் உன் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரன் எளியவன் ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினப்படுத்தாமலும் உன் கையை முடக்காமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய தேவை நிமித்தம் அவன் கடன் கொடுப்பாய். ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே நாம் கையை தாராளமாய் திறக்க வேண்டும். ஸோ அது என்ன சொல்றாரு, கடன் கொடு, உன் இருதயத்தை கடினப்படுத்திடாத, அவனுக்கு உதவி செய். ஸோ இடுக்கன் வருதுன்னா நண்பனும் சகோதரன் கொடுத்ததும் உதவி செய்வதற்கு. கிறிஸ்து நன்மை செய்து சுற்றி திரிந்தார். நமக்குள்ள இருக்கிற நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பது, அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுக்கு எதிரான யுத்தங்களிலே நீங்க துணை நின்று, சில நேரங்கள்ல இந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை பெற முடியாத அளவுக்கு சில பேர் பலவீனமா இருப்பாங்க. அவர்கள் பலவீனங்களில் நீங்கள் துணை நின்று கிறிஸ்து இயேசுவின் வல்லமை அவர்களோடு பகிர்ந்து, அதிகாரத்தை பகிர்ந்து அவர்களை விடுதலையாக்க வேண்டும். அவர்களை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நீங்கள் அவருக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும். அதுக்காக தான் தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது பெரிய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் அதற்காகத்தான் அழைத்தார். என் வசனம் சொல்லுவது இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க பிரியம். வாழ்ந்தோம் கடைசி வரைக்கும் தரித்திரமாவே வியாதியாவே மரித்து போவது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல, சித்தமான காரியம் அல்ல. தேவன் நலமும் விசாலமும் பாலும் தேனுமான, நலமும் விசாலும் பாலும் தேனும் ஓடுகிறது, மலைகளும் ஆழங்களும் நிறைந்த ஒரு கானானுடைய வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கிறார். அது பூமியில அப்படிப்பட்ட தேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்லபடியா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாம ஒரு சில நன்மைகளை அனுபவிக்கிறோம்னா மற்றவர்கள் அனுபவிக்கும்படிக்கு தேசங்கள்ல பட்டணங்கள் தோறும் கடந்து சென்று இந்த நல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், நல்ல தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கலாம். சில வீடுகளில் கூப்பிட்டாங்கன்னா வீடுகளில் போய் அவங்க வாழ்க்கையில எதிரான சூழ்நிலையில அவங்க பிரச்சனை நீங்க நீக்கி விடலாம். அது மட்டும் கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற பாஸ்பரிட்டி அனாயிட்டிங் மணியை கொடுத்து அவங்களை பிளஸ் பண்ணும் பொழுது அவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைச்சல்கள்
மாறிடும். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணான், அவன் சிறையிருப்பு மாறினது. சிறையிருப்பு மாறினது ஜெபிச்சதுக்கு அப்புறம் சிறையிருப்பு மாறுறது வேற. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருந்து இன்னொருக்காய் நீ புறப்படும் பொழுது, இன்னொருக்காக நீங்கள் யுத்தம் செய்யும் பொழுது அவர்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். அப்படித்தான் இந்த கானான்ல இவங்க யுத்த சன்னதராய் புறப்பட்டு மறுபடியும் எல்லா சாதிகளையும் முறியடித்து கானானை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொரு கோத்திற்கும் சுதந்திர பாகத்தை யோசுவா பங்கிட்டு கொடுத்தது போல, அவர்களுக்கு துணை நின்றது போலதான் மானசேயும் காத்தும் ரூபன் கோத்திரமும் ரூபானியரும் காத்தும் மானசேயும் யோசுவாவோடு நின்னது போல, நீங்கள் உங்கள் சகோதரருக்காக நிற்கும் பொழுது, அவர்களுக்கு துணை செய்யும் பொழுது, உதவி செய்யும் பொழுது நிச்சயமாய் உங்களை போல அவர்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஐஸ்வர்யவானாகவும் செழிப்புள்ளவர்களாயும் ஆரோக்கியம் உள்ளவர்களாயும் பலவான்களாயும் அவர்கள் காணப்படுவார்கள். அவங்க மற்றவங்களுக்கு போய் செய்வாங்கன்னு நான் சொல்றேன். இந்த நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்து. வார்த்தையின் மூலமா நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அவருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த கிருபைகள் வரங்கள் எல்லாம் எங்களுக்கு உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.